எங்கே ஒரு பொண்ணு லாட்ரி டிக்கெட்டை வின் பண்ணியிருப்பா. இந்த விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்வா. அவங்க அம்மா உடனே வந்துட்டு அப்போ இந்த காசை வச்சு நம்ம பெரிய வீடு காரு எல்லாம் வாங்கிடலாம் அப்படின்ட்டு கனவு கண்டுட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் இந்த பொண்ணு கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு பொண்ணு வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு லக்ஸரி கார் வாங்க போகிறேன், அதனால நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. இந்த பொண்ணுக்கு உடனே பொறாமையாயிட்டு நானும் தான் இன்னைக்கு வாங்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்வா. இப்போ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு காரை பார்த்துருப்பா. இந்த பொண்ணு என்ன பண்ணுவானா எனக்கு இதே கார் தான் வேணும் அப்படின்ட்டு வீம்புக்குன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு அடம் பண்ணிட்டு இருப்பா. அவளும் இது எவ்வளோ காஸ்ட்லியான கார் தெரியுமா, நீ வாழ்க்கை ஃபுல்லாக இதுக்கு இஎம்ஐ தான் கட்டிட்டு இருக்க முடியும், மீளவே முடியாது அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. என்கிட்ட லாட்ரி காசு இருக்கு, அதனால அதை வச்சு நான் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பா. இப்போ அவங்க அம்மாவை லாட்ரியில எவ்வளோ பிரைஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்ட்டு பார்க்க அனுப்பியிருப்பா. ஆனா அவங்க போய் பார்த்துட்டு லாட்ரியில வந்துட்டு வெறும் 5 லட்சம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த காரோட விலையே 60 லட்சம். இவங்க முன்னாடிலாம் நம்ம சொல்லிட்டோமே, இப்போ வேணான்னு சொன்னா ரொம்ப அசிங்கமாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐயை போட்டு வந்துருவா. வீம்புக்குனா காரை இவங்க முன்னாடி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ அதுக்கு வாழ்க்கை ஃபுல்லா இஎம்ஐயே தான் கட்டிட்டு இருக்கா. வாங்கிட்டு வந்த காரை ஓட்டினா கூட பரவாயில்ல, அது பார்க்கிங்லேயே தூங்கிட்டு இருக்கு.